நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. போன பதிவில் கோளறு பதிகத்துடைய பாடல் 9 பொருள் விளக்கங்களை பார்த்தோம். இந்த பதிவில் பாடல் 10 பொருள் விளக்கங்களை பார்ப்போம். பாடல்: கொத்து அலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு குணமாய வேட விகிர்தன் மத்தமும் மதியும் நாகம் முடிமேலணிந்து என் உள்ளமே புகுந்த அதனால். பொருள்: கொத்தலர் குழலியோடு. கொத்தலர்னா மலர் கொத்துகளை தான் கொத்தலருங்கிறாங்க. குழலின கூந்தல். மலர் கொத்துக்கள் அணிந்த கூந்தலை உடைய உமையம்மையோடு விசையர்க்கு நல்கு அர்ஜுனனுக்கு அருள் செய்ததை சொல்கிறாங்க. குணமாய, குணம்னா தன்மை கொண்டவனாய். வேட விகிர்தன் பல வடிவம் கொண்ட சிவபெருமான். மத்தமும் மதியும், மத்தம்னா ஊமத்த மலர் இருக்குல்ல அதை சொல்கிறாங்க. பிறை நிலவுனா மதி. முடிமேல் அணிந்து, செஞ்சடை மேல் அணிந்து கொண்டு. விளக்கம்: வேடனின் வடிவம் கொண்டு உமை அம்மையுடன் சென்று அர்ஜுனனுக்கு அருள் செய்த சிவபெருமான் ஊமத்தை மலர், பிறைநிலவு, பாம்பு ஆகியவற்றை செஞ்சடை மேல் அணிந்து கொண்டு என் உள்ளம் புகுந்த காரணத்தால். கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கு. விசையன்னா நமக்கு அர்ஜுனன் தெரியும். பஞ்சபாண்டவர்களில் ஒருவனான அர்ஜுனன் ஒரு சமயம் சிவபெருமானை தியானித்து காட்டில் கடுந்தவம் செய்தான். அப்போது சிவபெருமான் அவனுடைய தவ நிலையை சோதிக்கும் பொருட்டு வேடனாக உருவம் கொண்டு கையில் வில்லுடன் வேட்டை நாய்கள் சூழ அக்காட்டிற்கு சென்றார். உமாதேவியையும் உடன் அழைத்து சென்றார். அத்தவத்தில் இருந்த அர்ஜுனனுடன் உன் பன்றியின் காரணமாக பெரும் போர் செய்து அவன் உடலில் அம்பு தைக்கவும் அவனை வென்று அவன் தவ வலிமையை சோதித்தார். பின்னர் அவனுடைய தவத்துக்கு இறங்கி அவனுக்கு பசுபாதம் என்னும் அஸ்திரத்தை கொடுத்தார். இத்திருச்சியலின் பெருமையை அறிவிப்பதன் மூலம் தனது திருவிளையாடல்களால் கழிக்கும் இறைவன் நமக்கு சோதனைகள் பல கொடுத்தாலும் இறுதியில் பெரும் வரங்கள் அளித்து காப்பான் என்கிறார். தரோடு ஆமனை வாதில் அழிவிக்கும் மன்னல் திருநீரு செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. ஒரு சமயம் சைவ சமயத்தை போற்றி அதன்படி வாழ்ந்து வந்த கூன் பாண்டியனுக்கு திடீரென்று சமண மதத்தின் மீது பற்றுதல் ஏற்பட்டது. அரசன் எவ்வளியோ அவ்வளியே நாட்டு மக்களும். இதனால் அச்சுற்ற மங்கையர்க்கரசிக்கும் அமைச்சர் குலசரையாருக்கும் அரசனின் இந்த நிலையைக் கண்டு மிக மிக வருந்தினர். அரசனுக்கு நேரில் விபூதி அணிந்து வர முடியாத நிலை. இதனால் அவர்கள் சோமசுந்தர கடவுளை தினந்தோறும் பிரார்த்தித்தனர். அப்போது திருஞான சம்பந்தரின் பெருமை அறிந்து அவர் வேதாரணத்தில் இருப்பதை அறிந்து திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து வர ஆணை பிறப்பித்தார். மதுரை வந்தவுடன் அரசியாரும் குலசரையாரும் அவரை வரவேற்றனர். சம்பந்தர் மதுரை வந்தவுடன் நேராக சோமசுந்தர கடவுளின் ஆலயத்திற்கு சென்று சூதுவாது நிரம்பிய சமணர்களை எதிர்த்து வாதம் செய்து வெல்லும் வல்லமையை வேண்டி இறைவன் பால் திருப்பதிகம் ஒன்று பாடினார். பின்பு தன் அடியார்களுடன் அங்கிருந்த ஒரு மடத்தில் இரவு தங்கினார். இதற்கிடையில் மதுரை வந்த சம்பந்தரை பற்றி இல்லாதது பொல்லாதது கூறி பாண்டியனிடம் முறையிட்டனர் சமணர்கள். அவர் தங்கியிருந்த மடத்திற்கு தீ வைத்தனர். தீ பற்றி எரிவதைக் கண்ட சம்பந்தர் துளியும் பதறாது ஒரு பதிகம் பாட மடத்தின் தீ அணைந்து அந்த நெருப்பு பாண்டியனை வெப்பு நோயாக பற்றியது. பாண்டியனை பற்றிய வெப்பு நோய் அவன் அணிந்திருந்த ஆபரணங்களையும் நீராக்கி பூசிய சந்தனமும் தரித்த மாலையும் வெந்து கருகினர். பின்பு சமணர்கள் தங்கள் தவ வலிமையால் மயில் தோகையை காட்டி உடலை வருட அந்த மயில் தோகைகள் யாவும் வெப்பத்தால் வெந்து நீராயினர். உடனே அரசியர் திருஞான சம்பந்தர் தங்கியிருந்த மடத்திற்கு செய்த தீங்கினால்தான் இந்த ஜுரம் வந்துள்ளது. அவர் வந்தால் ஒழிய இது தீராதென்று உறுதியாக கூறினார்.
உடனே மன்னன், அப்படியா? அவர் என் சூளை நோயை போக்கிவிட்டால் சமணத்தை விட்டொழிப்பேன், அவரை அழைத்து வாரீர் என கட்டளையிட்டான். அரசியார் நேரில் சென்று சம்பந்தரை வணங்கி விஷயத்தை கூற அவரும் அரண்மனை வந்து சேர்ந்தார். மந்திரமாவது நீர் என்ற திருப்பதிகத்தை பாடி மன்னன் உடலில் திருநீறு பூச முதலில் உடலின் வலது பக்கம், பின்பு இடது பக்கம் மன்னனின் வெப்பு நோய் நீங்கியது. மன்னன் பலமுறை சம்பந்தரை பணிந்து தன் நன்றியை தெரிவித்தார். திருநீற்றின் பெருமையை உலகறிய செய்தது போன்ற பலவிதமான நன்மைகளை பிற்காலத்தில் விளையப் போகிறது என்பதை முன்கூட்டியே அறிவிப்பது போல அமைந்துள்ளது மிகவே என்னும் சொல். பௌத்த சமணர்களை வாதில் வெல்லும் திருநீறு. திருநீறு அழுக்காறு, அவா, வெகுளி, கடுஞ்சொல் முதலியவற்றை அகற்றிவிடும் சக்தி வாய்ந்தது. எனவே திருநீறு பூசிக்கொள்பவர்களின் உள்ளம் பண்பட்ட உள்ளம். அது களங்கமற்று ஒளிவிடும். களங்கமற்ற தூய உள்ளத்தில் சிவபெருமான் எழுந்தருளி உறைவான் என்னும் பேருண்மையை சம்பந்தர் தெய்வ வாக்கால் அறியலாம். திருச்சிற்றம்பலம்.